வணக்கம். IGNOU அதாவது இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலர் பேசிஸ் ஜாப். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 200க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்க செலக்ட் ஆகிறது மூலியமா உங்களோட போஸ்டிங் வந்துட்டு எனிவேர் இன் இந்தியா இருக்கும். இதற்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 20 ஏப்ரல் 2023 நீங்க அப்ளை பண்ணிக்கணும். இதற்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதற்கான அபிஷியல் வெப்சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா ignorecruitment.nta.nic.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன தேவை அப்படிங்கறத கேட்டீங்கன்னா நீங்க +2 வந்துட்டு கண்டிப்பா பாஸ் பண்ணி இருக்கணும். அதோட சேர்த்து வந்துட்டு உங்களோட டைப்பிங் ஸ்பீட் வந்துட்டு 40 WPM இருக்கணும். அப்படின்னா வந்துட்டு 40 வேர்ட்ஸ் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க 40 வார்த்தைகள் டைப் பண்ணக்கூடிய வேகத்துல நீங்க டைப் பண்ணுவீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இதற்கு அப்ளை பண்றதற்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கறத கேட்டீங்கன்னா as on 31/3/2023 அப்போ வந்துட்டு உங்களோட ஏஜ் 18ல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும். இந்த அப்பர் ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க SC ST கேண்டிடேட்ஸா இருக்கிறப்போ 5 இயர்ஸ்க்கான ரிலாக்சேஷனும், OBC கேண்டிடேட்ஸா இருக்கிறப்போ 3 இயர்ஸ்க்கான ரிலாக்சேஷனும், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியோட இருக்கீங்கன்னா வந்துட்டு 10 இயர்ஸ்க்கான ஏஜ் ரிலாக்சேஷனும் வந்துட்டு கிடைக்குது. அடுத்ததா இதற்கு அப்ளை பண்ணி இந்த போஸ்ட் வாங்குறது மூலியமா உங்களுக்கு என்ன சேலரி கிடைக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த 7th பே கமிஷன் படி சென்ட்ரல் கவர்மெண்ட் பே மேட்ரிக்ஸ் பே லெவல் 2ல வந்துட்டு உங்களோட பேமெண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். உங்களோட மினிமம் பேசிக் பே எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 19,900 rupees to 63,200 rupees. இது வந்துட்டு நான் ஒன்லி வந்துட்டு பேசிக் பே மட்டும் தான் சொல்றேன். இது மட்டும் இல்லாமல் டிஆர்எஸ் அலவன்ஸ் அதாவது DA HRA இந்த மாதிரி வந்துட்டு மற்ற பல அலவன்ஸ்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சு பார்க்கறப்ப வந்துட்டு நீங்க வேலையில ஜாயின் பண்றப்போ உங்களுக்கு மினிமம் உங்க கையில 30,000 to 40,000 சேலரி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததா வந்துட்டு இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் வந்துட்டு எங்கெல்லாம் நீங்க எழுதலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல வந்துட்டு நீங்க எழுதிக்கலாம். அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்றவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. ஸ்கில் டெஸ்ட்ங்கிறது வேற எதுவுமே கிடையாது, உங்களோட டைப்பிங் ஸ்பீடை வந்துட்டு டெஸ்ட் பண்ற டெஸ்ட் தான். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டையும் டைப்பிங் ஸ்பீட்ல டெஸ்ட் பண்ற டெஸ்ட்லையும் வந்துட்டு நீங்க பாஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு மெரிட் லிஸ்ட் வந்துட்டு தயார் பண்ணி அந்த மெரிட் லிஸ்ட்ல வந்துட்டு உங்களுக்கான பெயர் இருந்துச்சுன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்துட்டு வழங்கப்படுது. சரிங்களா? இதற்காக அப்ளை பண்றதுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ஃபீயோ இல்ல எக்ஸாமினேஷன் ஃபீயோ இருக்குதான்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குது. கொஞ்சம் அதிகம் தான் வந்துட்டு நான் நினைக்கிறேன். இந்த எக்ஸாமினேஷன் ஃபீ பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டாவோ இல்ல OBC கேண்டிடேட்டாவோ இல்ல EWS கேண்டிடேட்டாவோ இருந்தீங்கன்னா நீங்க 1000 rupeesக்கான எக்ஸாமினேஷன் ஃபீ வந்துட்டு பே பண்ண வேண்டியதா இருக்குது. அதே வந்துட்டு நீங்க SC ST அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 600 rupees பே பண்ணால் போதும். அதுவே நீங்க வந்துட்டு பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியோட இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீயும் பே பண்ண தேவையில்லை. இதற்கு எப்படி பே பண்றது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் நீங்க பே பண்ண முடியும். உங்களோட அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிற சமயத்துல வந்துட்டு இந்த பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் வரும். அப்போ உங்க டெபிட் கார்டையோ இல்ல கிரெடிட் கார்டையோ இல்ல உங்க நெட் பேங்கிங் யூசர் ஐடியோ யூஸ் பண்ணி இதற்கான பேமெண்ட்டை வந்துட்டு நீங்க பே பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.